அனைவருக்கும் வணக்கம். சிவகாசியிலிருந்து இன்ஜினியர் காளிசோர் பாண்டி பேசுகிறேன். நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். கேரளாவில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டார். ஒரு பொறியாளராக அவங்களோட பார்வை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார். முதல்ல வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த சொந்தங்கள் அவர்களுக்கு உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். படுகாயமடைந்த நபர்கள் மிக விரைவில் குணமாகணும் அப்படின்னு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது மழை. ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், கேரள முதலமைச்சர் ஐயா அவங்க நியூஸில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கட்டுமானம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த கட்டுமானத்துலேருந்து தோண்டின மண்ணை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டில் அவங்க சொல்லியுமே நம்ம சரிவர செய்யாததுனால அந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேரள முதலமைச்சர் ஐயா அவங்களும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் நியூஸில் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்? மழை ஒரு காரணமா, இல்லை இந்த கட்டுமானங்களோட சேர்ந்து சுற்றி இந்த மண்ணு ஒரு காரணமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் உருவாகிட்டு. ஒரு பொறியாளராக எனக்கு இது தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கேரளா போன்ற பகுதியெல்லாம் மழை வாங்கான இடங்கள். ஒவ்வொரு கட்டுமானத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பூமியில் மண் வகைகள் மாறுபடும். ஒரு சில மண் வீடு கட்டுறதுக்கு உகந்த மண்ணாகவே இருக்காது. அங்கே வீடு கட்டணும் அப்படின்னா டெக்னிக்கலாக ஒரு சில ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். ஒரு சில மண் ஈஸியாகவே வீடு கட்டுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். சாயில் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நண்பர்கள் பண்ணுறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 செலவாகும்னு சொல்லிட்டு எந்த வீட்டு உரிமையாளர்களுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் கட்டாயமாக சாயில் டெஸ்ட்டை கவர்மெண்ட் கொண்டு வரணும், இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரியான உயிர் சேதங்களை பின்னால் தவிர்க்க முடியும். ஸோ சாயில் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மண் வகைகள் எப்படி இருக்குது, அங்கே எந்த மாதிரி ஃபுட்டிங் வேணும், எவ்வளோ மாடிகள் கட்டலாம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டாபிக் வரேன். ஸோ அந்த இடத்துல சாயில் கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேரளா போகக்கூடிய நாடுகள் ஊர்களில் மழை பெய்யும் போது மழை தண்ணியெல்லாம் மேலேருந்து என்ன செய்யும், கீழ் நோக்கி தான் நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே உள்ள மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் கண்டக்ட் இருக்கிறதுனால மண் தண்ணி ரொம்ப குடிச்சு மண் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு பொசிஷனில் அந்த மண் நிற்கும். அந்த நேரங்களில் அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய இடத்துல ஒரு அதிகப்படியான மண்ணை குமிச்சு வைக்கும்போது அந்த மண்ணுடைய அதிகப்படியான வெயிட் காரணமாக கொஞ்சம் சரிய ஆரம்பிக்கும் போது எல்லாமே பாண்டிங்காக இருக்கிறதுனால எல்லா மண்ணுமே ஈஸியாக சரிஞ்சிட்டு விபத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு நம்ப முடியுது. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது.